கோவிலில்தான் சாமி வரணுமா? கருப்பு பட பாடலுக்கே பலரும் சாமி ஆடுவது ஏன் தெரியுமா? ஆச்சரியம்தான். கருப்பு படம் தற்போது வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக இந்த படத்தில் வரும் கருப்பு பாடல் திரையரங்குகளில் ஒலிக்கும் போது பலரும் உணர்ச்சி வசப்பட்டு சாமி ஆடுவது போல ஆடுகிறார்கள். சமூக வலைதளங்களிலும் இதற்கான பல வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி கொண்டிருக்கின்றன. பொதுவாக கோவில் திருவிழாக்களில் சாமி தரிசன நேரங்களில் அல்லது ஊர்வலங்களில் இப்படிப்பட்ட ஆன்மீக பரவசத்தை பார்த்திருப்போம். ஆனால் இப்போது அதே உணர்வை பலர் தியேட்டரிலேயே உணர ஆரம்பித்திருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த பாடலின் இசை மற்றும் அதன் பின்னணி உணர்வுதான். நம்ம ஊர் பாரம்பரிய இசைகளான பறை, தவில், உடுக்கை போன்ற இசை கருவிகளின் ஒளி மனித மனதில் ஒரு தனியான அதிர்வை ஏற்படுத்தும். குறிப்பாக வீர உணர்வு, பக்தி உணர்வு, நாட்டுப்புற கலாச்சாரத்தை நினைவுபடுத்தும் இசைகள் வந்தால் அது நேராக மனதையும் உடலையும் தொடும். அதனால்தான் சிலருக்கு தன்னிச்சையாக கைதட்ட வேண்டும், ஆட வேண்டும், கூச்சலிட வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. அதோடு இந்த கருப்பு பாடல் பலருக்கும் ஒரு சாதாரண சினிமா பாடலாக மட்டும் தெரியவில்லை. அது நம்ம ஊர் தெய்வ வழிபாடு, கிராமத்து திருவிழா, மக்கள் நம்பிக்கை, பாரம்பரியம் ஆகியவற்றோடு இணைந்த ஒரு உணர்வாக மாறியுள்ளது. அதனால் பாடல் ஒலிக்கும் அந்த சில நிமிடங்களில் தியேட்டரே ஒரு திருவிழா நடக்கும் இடம் போல மாறுகிறது. சுற்றியிருக்கும் மக்கள் ஒரே நேரத்தில் கைதட்டி உற்சாகப்படும் பொழுது அந்த ஆற்றல் இன்னும் அதிகரிக்கிறது. பொதுவாக ஆன்மீகம் என்பது கோவிலுக்குள் மட்டும் இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. சில நேரங்களில் இசை, கலை, பக்தி, உணர்வு, மக்கள் ஒன்றாக சேரும் தருணம், இவை அனைத்தும் சேர்ந்து மனிதர்களுக்கு ஒரு ஆழமான பரவசத்தை கொடுக்க முடியும். அதுதான் தற்போது கருப்பு பாடலின் போது பலரிடமும் நடந்து வருகிறது என்று சொல்லலாம். இது வெறும் நடிப்பு அல்லது சமூக வலைதளத்திற்காக செய்யப்படும் விஷயம் மட்டுமில்லை என்று பலர் கூறுகிறார்கள். அந்த இசை மற்றும் காட்சி அமைப்பு மனதுக்குள் இருக்கும் பக்தி உணர்வை வெளிக்கொண்டு வருகிறது என்றும் சிலர் நம்புகிறார்கள். அதனால்தான் தியேட்டரிலேயே பலர் சாமியாடும் அளவிற்கு உணர்ச்சியில் மூழ்குகிறார்கள். ஒரு காலத்தில் கோவில் திருவிழாக்களில் மட்டும் பார்த்த இந்த ஆன்மீக பரவசத்தை இன்று ஒரு திரைப்பட பாடல் மூலம் கூட மக்கள் உணர ஆரம்பித்திருப்பது தமிழ் கலாச்சாரம், நாட்டுப்புற இசை மற்றும் பக்தி உணர்வின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.